ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 12/1/2026 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, ஒவ்வொருவரும் தனது நடத்தையின் மூலம் எந்த சாட்சாத்காரத்தை அனைவருக்கும் ஏற்படுத்த முடியும்னு. பதில், நான் அன்னப்பறவை போன்று இருக்கிறேனா அல்லது கொக்கு போன்று இருக்கிறேனா என்பதை ஒவ்வொருவரும் அவரவர்களது நடத்தையின் மூலம் அனைவருக்கும் சாட்சாத்காரம் செய்விக்க முடியும். ஏனெனில் அன்னப்பறவை போன்று இருப்பவர்கள் ஒருபொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள். கொக்கு போன்றவர்கள் துக்கம் கொடுப்பார்கள். அவர்கள் விகாரிகளாக இருப்பார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது கொக்கிலிருந்து அன்னப்பறவையாக ஆகியிருக்கின்றீர்கள். தங்க புத்தியாக ஆகக்கூடிய குழந்தைகளாகிய உங்களது கடமை அனைவரையும் தங்க புத்தி உடையவர்களாக ஆக்குவதாகும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், உலகில் இப்பொழுது குழப்பங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, மனிதர்கள் தூய்மை இல்லாதவர்களாக ஆன காரணத்தினால் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. எந்த விகாரமும் இருக்கக்கூடாது என்று தந்தை புரிய வைக்கிறாரு. முக்கியமானது காம விகாரம் ஆகும். இதற்காக தான் எவ்வளவு பிரச்சனை ஏற்படுகிறது. வீட்டிற்கு வீடு எவ்வளவு அசாந்தி குழப்பங்கள் ஏற்படுது. இந்த காலகட்டத்தில் உலகில் ஏன் இவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுது? ஏன்னா பாவ ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. விகாரங்களின் காரணத்தினால்தான் அசுரர்கள்னு சொல்லப்படுறாங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எதை இன்ஷூர் செய்திருக்கிறார்கள், எதை இன்ஷூர் செய்வதில்லை என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, இந்த நேரத்தில் உலகத்தில் எதுவும் காரியத்திற்கு பயன்படாததாக இருக்குது. முள் நிறைந்த காடு எரிந்து போய்விடும்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இந்த கண்கள்னால எதையெல்லாம் பார்க்குறீங்களோ அனைத்துமே எரிந்து போய்விடும். ஆத்மாவானது நெருப்புல எரிந்து விடாது. ஆத்மா எப்பொழுதும் காப்பீடு, அதாவது இன்சூரன்ஸ் செய்யப்பட்டது போன்று அழிவற்று இருக்கும். ஆத்மாவை யாராவது இன்ஷூர் செய்கிறார்களா என்ன? தேகம்தான் இன்ஷூர் செய்யப்படுகின்றது. ஆத்மா அழிவற்றதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த ஈஸ்வரிய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்று பாபா கேட்டிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, இது உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆன்மீக அரசாங்கம் ஆகும். பாண்டவ அரசாங்கம் என்று கூறாமல் ஈஸ்வரிய அரசாங்கம் என்று நீங்க சொல்றீங்க. நாம் ஈஸ்வரிய அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் என்பதை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. ஈஸ்வரிய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆத்மாக்களை தூய்மையாக்கி தேவதையா ஆக்குது. இல்லையெனில் தேவதைகள் எங்கிருந்து வருவார்கள் என்பதை யாரும் அறியவில்லை. அவர்களும் மனிதர்கள்தான். ஆனால் தேவதைகளாக எப்படி இருந்தனர்? அவ்வாறு உருவாக்கியது யார்? தேவதைகள் சொர்க்கத்தில் தான் இருப்பர். ஆக அவர்களை சொர்க்கவாசியாக ஆக்கியது யார்? சொர்க்கவாசிகள் நரகவாசிகளாக அவசியம் ஆகின்றனர். பிறகு மீண்டும் சொர்க்கவாசியாக ஆகின்றனர். இதை நீங்களே அறியவில்லை எனும் பொழுது மற்றவர்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. அனைவரும் நடிகர்கள் என்பதை நீங்க இப்ப புரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், மனிதர்கள் எதன் பொருளை புரிந்து கொள்ளவே இல்லை என்று பாபா கேட்பது என்ன? பாபா சொல்றாங்க, பகவான் எவ்வளவு புத்திசாலியாக ஞானம் நிறைந்தவரா இருக்கிறாரு, எவ்வளவு தூய்மையா இருக்கிறாரு. சிவனின் சிலைக்கு முன் சென்று அனைவரும் நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆனால் அவர் யார், என்ன செய்கிறார் என்பதை யாருமே தெரிஞ்சிருக்கல. சிவகாசி விஸ்வநாத் கங்கான்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. சிறிதும் அதன் பொருளை புரிந்து கொள்றதே கிடையாது. புரிய வைத்தால் நீங்கள் எங்களுக்கு என்ன புரிய வைப்பீர்கள்? நாங்கள் அனைத்து வேத சாஸ்திரங்களையும் படித்திருக்கிறோம் என்று கூறுகின்றனர்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், மூன்றாம் தரமுடையவர்களை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, பல சென்டர்களிலும் விகாரிகள் வர்றாங்க, சாக்கு போக்கு சொல்றாங்க, நாங்களும் பிராமணர்கள் என்று சொல்றாங்க. ஆனால் முற்றிலும் பொய். அதனால்தான் இந்த பொய்யான உலகம்னு சொல்லப்படுது. இந்த புது உலகம் உண்மையான உலகம் ஆகும். இது சங்கமம் ஆகும். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. யார் பொய் பேசுவார்களோ, பொய்யான காரியம் செய்யக்கூடியவர்களோ அவர்கள் மூன்றாம் தரமுடையவர்களாக ஆகின்றனர். முதல் தரம், இரண்டாம் தரம் என்று கூட இருக்கின்றது இல்லையான்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், எந்த வார்த்தை தந்தைக்கு மட்டுமே உரியதாக இருக்கின்றதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, புது உலகத்துல ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும். இங்கு பல தர்மங்கள் இருக்குது. ஒரே ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சது யாரு? பிரம்மா செய்யவில்லை. பிரம்மாவே அசுத்தத்திலிருந்து தூய்மையாக ஆகிறார். அசுத்தத்திலிருந்து தூய்மையாவது என்று என்னை, அதாவது சிவபாபாவை சொல்ல மாட்டாங்க. தூய்மையாக இருக்கின்றார் எனில் அவரது பெயர் லக்ஷ்மி நாராயணன் ஆகும். பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவாகும். இவர் பிரஜாபிதா அல்லவா? சிவபாபாவை அனாதி, அதாவது ஆதி அந்தம் இல்லாதவர், படைப்பவர் என்று கூறுகின்றோம். அனாதி என்ற வார்த்தை தந்தைக்கு மட்டும்தான்.
தந்தை அனாதியாக இருக்கின்றார் எனில் ஆத்மாவும் அனாதியாகும், விளையாட்டும் அனாதியாகும். ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமா இருக்குன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், சிலர் தங்களுடைய நடத்தையை மாற்றுவதற்கு பதிலாக எவ்வாறு ஆகின்றனர் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, உங்களது நடத்தைகள் எவ்வளோ மாறிவிட்டது. சிலர் மாறுவதற்கு பதிலாக மேலும் கெட்டவர்களாக ஆகிறாங்க. நடத்தைகளின் மூலம் தெரிந்து கொள்ள முடியுது. இன்று மகாரதி அன்னப்பறவை என்று அழைக்கப்படுறாங்க, நாளை கொக்கு ஆகுறாங்க. தாமதம் ஏற்படுவது கிடையாது. மாயும் குப்தமானது இல்லையா? கோபத்தை பார்க்க முடியாது. உரத்த குரலில் பேசி வெளிப்படுத்தும் பொழுதுதான் அது தென்படுகின்றது. ஆச்சரியத்துடன் கேட்குறாங்க, சொல்றாங்க, பிறகு சென்று விடுறாங்க. எத்தனையோ பேர் விழுந்து விடுறாங்க, ஒரேடியா கற்களா ஆகிடுறாங்கன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், யார் தந்தையின் மனதில் அமர முடியாது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, அசுத்தமான மனிதர்கள் சண்டையிட்டு கொண்டே இருப்பாங்க. அவர்களது புத்தியானது இந்த பக்கம் வரவே முடியாது. இப்பொழுது உங்களது புத்தி எவ்வளோ மாறி இருக்கு பாருங்க. இருப்பினும் மாயை அவசியம் ஏமாற்றி விடுது. இச்சையற்றவராக ஆகுங்கள். ஏதாவது ஆசைப்பட்டீர்கள் எனில் அவ்வளவுதான், ஒரு பைசாவிற்கும் உதவாதவர்களாக ஆகிவிடுவீர்கள். நல்ல நல்ல மகாரதிகளையும் மாயை ஏதாவது ரூபத்தில் எப்பொழுதாவது ஏமாற்றி விடுகிறது. பிறகு அவர்கள் இறைத்தந்தை மனதில் அமர முடியாது. எவ்வாறு லௌகீக தாய் தந்தையின் மனதில் அமர முடியாதோ அதுபோன்று தந்தையை கொன்றுவிடும் குழந்தைகளும் இருக்கின்றனர். குடும்பத்தையே அழித்து விடுகின்றனர். மகா பாவாத்மாக்கள் ஆவர். ராவணன் எப்படி ஆக்கிவிட்டது. இது அசுத்தமான உலகம். ஒரு பொழுதும் உள்ளத்தை இதில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.